ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்இபியிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1700க்கும் மேற்பட்ட வேகன்சி. நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிடிஇ, அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 நோட்டிஃபிகேஷன் இந்த 2025 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் அதற்கான எக்ஸாமினேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1794 இன்க்ரீஸ் பண்ணவுமே ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. போஸ்டிங் நேம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. சேலரி பாருங்கள் 18,800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒரு 23,000க்கு அப்படி வந்து வாங்கலாம் ஃபர்ஸ்ட் மந்த்தே. ஓகேவா. இதில் வந்து கொடுத்துட்டாங்களா. ஏஜ் லிமிட் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து 32 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. அதர்ஸாக இருந்தால். இதே வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் அது வந்து அதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசியாக இருந்தால் 34, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் 37 வரலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து டெஸ்டியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் டிசபிலிட்டி பர்சனுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட். ஓகேவா. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் எலக்ட்ரிஷியனோ இல்லை ஒயர்மேனோ இல்லை எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் ஸ்கீமில். ஓகேவா. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் இருந்தால் வந்து கொடுத்துருக்காங்க. 2-3 வாரம் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ண போகிறோம், நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ட்டு நிறைய பேரும் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு அப்படின்ட்டு. ஓகேவா. 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனு. அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இதெல்லாம் வந்து இருக்கும். எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஐடிஐ லெவலில் வந்து இருக்கும். 200 கொஸ்டினுக்கு 300 மார்க். ஓகேவா. இது ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டோட்டலாக 450 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அப்படியே மெரிட்டில் வரவங்க தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோமோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அதே மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுற வீடியோ வேணால் நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹100 வந்து இருக்கும். இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஓ ஆஃபீஸு, விஏஓ அசிஸ்டன்ட்டு அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா. இதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணலாம். பட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஷூட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்க போகுது. டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.